பொதுவாக எல்லா கிரகங்களும் எல்லா மனிதர்களுக்கும் பயிற்சி காலத்தில் இருக்கும்போது ஒரு யோகியையும் ஒரு கிரகம் விட்டு வைக்காது. அவருக்கும் அது சாத்தியம்தான். அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த கிரகத்துக்கிட்ட இருந்து அவர் என்னன்னா கிரகமாகவே மாறுறாருன்னு அவர் விடுபடுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு என்ன பெரிய சோதனை இருக்குன்னா, இந்த திசையில் அவர் நல்ல தியானத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தால் கூட இந்த திசையில் அவர் அனுபவம் பெற முடியாதுன்னு அவருக்கு ஒரு தேக்கம் இருக்கும். அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, அடுத்த திசை ஆரம்பிக்கிற வரைக்கும் காத்துருன்னு அவரை உட்கார வச்சுருவாங்க. அப்போ அவரே காத்து தான் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் போய் பரிகாரம்லாம் செய்ய வேண்டியதில்லை. கிடச்சிருக்க குருவோட மந்திரமோ சின்ன சின்ன செயல்களை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குமோ அதை நம்ம இயற்கையாகவே செய்ய தொடங்கும் போது அதுலேருந்து வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் பரிகாரங்கிறது நீங்களாக ஒரு வேலையாக செய்கிறீங்க. சரணாகதிங்கிறது முழுமையாக உங்களை ஒப்படைக்கிறீங்க. நீங்கள் எலுமிச்சம்பழத்தையும் தேங்காவையும் கொண்டு போய் அங்கே உடைக்கிறதோட உங்களையே பரிகாரமாக தூக்கி அங்கே வச்சுட்டு வந்துருங்கிறேன். நான் என்னையே தர்றேன், என்னை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு அதிகாலையில் நீங்கள் போய் அங்கே போய் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். உங்களையே தர்றேன்னு தான் சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் உங்களை அப்படியே தூக்கிட்டு கடவுள் ஓடிடலாம் போகிறதில்ல. உங்கள்கிட்ட திருப்பி தான் கொடுக்க போகிறாரு. ஆனால் உங்களை தர்றேன்னு சொல்கிற வார்த்தை கூட பெரிய வார்த்தை இல்லை. அது ரொம்ப முக்கியங்கிறதான் அவரோட செயல். இதை ஒரு மனிதன் சொல்லும்போது அந்த கிரகத்துக்கிட்ட இருந்து என்னன்னா முழு தாக்கம் இருந்தால் கூட சின்ன சின்ன செயல்கள் மாற தொடங்கும். அப்படிங்கிறது தான் பொதுவாக இருக்கிற செயல் வடிவமாக இருக்குது. இந்த கிரகங்களை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னா, கிரகங்கள் சரியில்லாத காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்போடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியானமே எதுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நல்ல காலம் மட்டுமே நம்மள்கிட்ட இருக்காது, மோசமான காலங்கள் இருக்கும். இப்போ நல்ல மனிதர்கள் மட்டும் நம்மள்கிட்ட இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த தியானம் பண்ணால் என்னென்னா, நீங்கள் விழிப்போட இண்டிவிஜுவாலிட்டியாக நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்க இந்த உலகத்தை. அப்போ தனித்துவம் அப்படிங்கிறது என்ன, இண்டிவிஜுவாலிட்டினா என்னென்னா கொஞ்சம் கவனம் வச்சுருப்பீங்க. அப்போ அந்த கவனம் உங்களை என்ன பண்ணுன்னா ரொம்ப அடுத்த இடத்துக்கு பாதிப்பு இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இதுக்கு தான் மெயினாக இந்த வேலையை சொல்கிறது, அதை செய்ய வைக்கிறது. அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும்.